அட பாவிகளா, விளையாடுறீங்க, கொஞ்சம் நியாயமா விளையாடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட அடுத்த ப்ரோமோ வந்துச்சு. ப்ரோமோ 2 பார்த்தீங்கன்னா, அரோரா அண்ட் எஃப்ஜே அவங்களோட ஒரு ப்ராப்ளத்தை தான் வந்து ப்ரோமோ 2ல வந்து காட்டியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ 2ல சரி சாண்டா வரலையே, அது நினைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, இந்த வீக்குக்கு வந்து வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெரிவு செய்யணும். அதில் யார் தெரியுமா அங்கே ஃபர்ஸ்ட்டு? கானா வினோதா. நம்ம அம்மா சாண்ட்ராவும் வந்திருக்காங்க. சாண்ட்ராவை சொன்னால் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா வந்து தனியாக உட்காரதும் தனியாக அழுகிறதும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதுமாவே அவங்களோட இந்த வீக் வந்து போயிடுச்சு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரே ஒரு டாஸ்கில் மட்டும்தான் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த சாங் பாடுவாங்கள்ல, அதில் காதை பொத்திக்கிட்டு ஒரு பாட்டு சொல்கிறதுல மட்டும் வந்திருந்தாங்க. அதுலேயுமே கனியோட ப்ராப்ளம், ஏதோ கனி வந்து பாப்பா பாட்டு படிச்சுட்டாங்களா, அவங்களோட பிள்ளைகளை வந்து இன்வால்வ் பண்ணி இந்த கேம் விளையாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து அங்கே ஒரு ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் கானா வினோத் இந்த வீக் வந்து ரொம்ப நல்லாவுமே நல்ல கேம் வந்து ப்ளே பண்ணார். நல்லா வந்து இந்த ஹவுஸை வந்து கொண்டு போயிருந்தார். பார்த்தீங்கன்னா, நிறைய ரிவ்யூ பண்ணுறவங்க கூட கானா வினோத்தோட இந்த தலை இருக்கிற இந்த கேப்டன்சி வீக் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு வேற பாராட்டியிருந்தாங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னு சொன்னால், சாண்ட்ராட் ஒருத்தவங்களோட ப்ராப்ளம் வருதுன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வச்சு டாஸ்க்லேயும் நல்லா ஜாயின் பண்ணி விளையாடுறதுல வந்து கானா வினோத் நல்லாவே பண்ணியிருந்தார். பாட்டு பாடுறதா இருக்கட்டும், நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தார். பட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டுட்டானுங்க. பட் கானா வினோத் வந்து இந்த வீக் வந்து ரொம்ப நல்லாவே செயற்பட்டார். சாங்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய காமெடி சொல்கிறது, சிரிக்க வைக்கிறது, டாஸ்க்குன்னு வந்துட்டு அந்த டாஸ்க்லேயே வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் கூட நிறைய கானா வினோத்தோட அந்த காமெடி வீடியோஸ், அப்புறம் இந்த டாஸ்க் பண்ணும்போது அந்த சாங்கை கண்டுபிடிச்சிட்டு போகிற அந்த வீடியோஸ்லாம் வந்து நிறைய வைரல் ஆகிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து கானா வினோத்தோட இந்த வீக் கேப்டன்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களாம் யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து ஒவ்வொரு கேப்டன்சி வந்து சரி இது இப்படி போயிடும் இது இப்படி போயிடும்னு இருப்போம். பட் இந்த வீக்கெண்ட் வந்து நிறைய பேர் வந்து உண்மையிலே வந்து எதிர்பார்த்து இந்த எபிசோடு வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா கானா வினோத்தோட கேப்டன்சி எப்படி இருக்கும், எப்படி டாஸ்க்கு போகுது, எப்படி விளையாட்டாங்க அப்படிங்கிறத வந்து உங்கள் மனசாட்சி படி வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்து பார்த்துருப்பீங்க. அதனால இந்த வீக் வந்து உண்மையிலே நல்லா போணுச்சு. ஹவுஸ்மேட்ஸ் தப்பு பண்ணுறீங்க, தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க. யார் பெஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள வந்து சிறைக்கு அனுப்புனா நல்லது. குரூப்பிசத்தில் விளையாடுறது உங்களுக்குமே நல்லதில்லை. இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.